வாயு ஆயுதம். வாயு ஆயுதம். பயிற்சி அறையில் இருக்கிறார்களா? வா, எனக்கு வந்து காட்டு. வா. சோமகரன் பொய் சொன்னது அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் நாம் அளித்த வாக்கை நிறைவேற்றியாக வேண்டும். வேலை சீதைக்கு விஷயம் தெரிந்துவிட்டால் அவள் ராமன் லவன் குசனின் யுத்தத்தை தடுத்து விடுவாள். லவன் குசன் எங்கே? யாருமே இல்லையே. அக்னி ஆயுதம், அக்னி ஆயுதம். வருண ஆயுதம். வருண. உன்னுடைய பேச்சை கேட்டிருந்தால் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு தேவையான உண்மையை நீ கூற வேண்டும். எங்கிருக்கிறார்கள் இருவரும்? அந்த சீதையினால் எல்லாமே வீணாகிறது. அனைத்தும் கைகூடி வரும் வேளையில் எல்லாவற்றையும் இவள் கெடுத்து விடுவாள் போலிருக்கிறது. ஆவேசம் கொள்ளாதே சொற்பனகை. உன் எண்ணம் ஈடேறும் நேரம் வந்துவிட்டது. துணை குரு, நீயாவது என்னிடம் உண்மையை சொல். பொய் சொல்லாதே. லவனும் குசனும் உண்மையில் எங்குள்ளார்கள்? அவர்கள் வனதேவி அவர்கள் இருவரும். வனதேவி கவலை கொள்வதிலும் அர்த்தம் உள்ளது. லவன் குசன் இருக்கும் இடம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். தெரிந்திருந்தும் அதை கூற தயாராக இல்லை. ஏதாவது தீமைக்கு அழைப்பு விடுத்து விட்டால் அதற்கு உங்களில் யார் பொறுப்பேற்பீர்கள்? இந்த வனதேவிதான் சீதா. நீங்கள் இந்த உலகில் உண்மைக்கான உதாரணமாக கருதப்படுபவராயிற்று. என் மகன்களை பற்றிய உண்மையை கூறுங்கள் முனிவரே. நாம் உண்மையை கூறக்கூடாது. நீ எதையாவது கூறினால் அது முனிவரையே அவமதித்தது போல் ஆகும். உங்களை போன்ற ஒருவரிடத்தில் உண்மையை மறைப்பது மரணத்திற்கு சமம்தான். நட்பிற்காக இந்த கொடுமையை நான் அனுபவித்தே ஆக வேண்டும். மனம் கலங்கா. எனக்கு தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும். உங்களுக்கு எங்கள் மீது ஆணை அம்மா. நாங்கள் ராமாயணத்தை முடிக்கும் வரையில் இதை பற்றி நீங்கள் எங்களிடம் எந்த கேள்விகளும் கேட்கக்கூடாது. என் பிள்ளைகள் இருவரும் ஆபத்தில் உள்ளார்கள். அவர்களை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். நானே சென்று தெரிந்து கொள்கிறேன். ராமனும் சீதையும் பிரிந்ததற்கு காரணம் அவர்கள் இருவருக்கும் மட்டுமே தெரிந்ததாகும். அவர்கள் மீண்டும் இணைய வேண்டும் என்றாலும் அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். என்னுடைய தாய் பாசத்தை என்னால் அடக்கிக் கொள்ள இயலாது.